Good morning students. இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம்னா electric field due to electric dipole at points on equatorial line. இப்போ electric dipole நமக்கு தெரியும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இந்த ரெண்டையும் ஒரு டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 into a. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகே, இது மிட் பாயிண்ட் ஆஃப் த டைபோல். ஸோ ஹாஃப் த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு a, அதே மாதிரி இந்த ஹாஃப் டிஸ்டன்ஸும் a. டைரக்ஷன் ஆஃப் டைபோல் எப்போயுமே மைனஸ் க்யூலேருந்து ப்ளஸ் க்யூ தான் போகும். ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் டைபோல். இப்போது இது வந்து ஆக்சிஸ் ஆஃப் டைபோலில் இதோட மிட் பாயிண்டில் ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ணால் இதுதான் எனக்கு ஈக்வேட்டோரியல் டைரக்ஷன். இந்த ஈக்வேட்டோரியல் டைரக்ஷனில் ஒரு டிஸ்டன்ஸ் ஆரில் ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்டை வந்து பின்னு நேம் பண்ணுறேன். நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் திஸ் பாயிண்ட்டை because of the impact of the charges plus q and minus q at this point. ஓகே, இப்போது இந்த இடத்துல நான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறேன். அப்போது இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா டெஃபினட்டாக இதில் ஒரு இம்பேக்ட் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னா டெஃபினட்டாக இதில் ஒரு இம்பேக்ட் இருக்கும். இந்த ரெண்டு சார்ஜஸ்னாலே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எனக்கு ஒரு இந்த இடத்துல கால்குலேட் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு இம்பேக்ட் இருக்கும். அந்த இம்பேக்ட் என்னென்னு கால்குலேட் பண்ணுறது தான் இந்த டெரிவேஷன். இப்போது இது பாசிட்டிவ் சார்ஜ்னு அசியூம் பண்ணிங்கன்னா எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் எப்போயுமே ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ரிப்பல் பண்ண தான் செய்யும். இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ்னா ரிப்பல்சிவ். ஸோ எனக்கு இ ப்ளஸ் க்யூ அப்படின்னு வரும். இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா எனக்கு அட்ராக்ட் பண்ணும், நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த டைரக்ஷன் வந்து இ மைனஸ் க்யூ கீழே இன்வெர்ட் வரும். இந்த சார்ஜுக்கு இன்வெர்டாக வரும். இது இ மைனஸ் க்யூ. இப்போது ஆங்கிள்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டுமே வந்து எனக்கு சேம். ஏன்னா இது வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். இது சேமாக இருக்குது. ஸோ இது ஐசாசெல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா எனக்கு இந்த ரெண்டு ஆங்கிளுமே வந்து சேமாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல நான் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணேன்னா எப்படி எடுக்கிறேன், இங்கே ட்ரா பண்ணுறேன். இந்த லைனுக்கு இதுவும் பேரலல். ஸோ இந்த ஆங்கிள் எனக்கு சேமாக இருக்கும். இது லோயர் கிளாஸஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு இசட் ஃபார்மில் இருக்கும். இசட் ஃபார்மில் இருந்தது அப்படின்னா இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும். ஓகே, இந்த இசட் ஃபார்முலா. ஓகே, இப்போது டிஸ்டன்ஸ் பார்ட்டுக்கு வருவோம். ஓபிங்கிற டிஸ்டன்ஸ் ஆர், ஓபிங்கிற டிஸ்டன்ஸ் ஏ, அதே மாதிரி ஓஏங்கிற டிஸ்டன்ஸும் ஏ. பித்தகோரஸ் தியரம் படி நமக்கு தெரியும் இது ஆர் இது ஏ அப்படின்னா எனக்கு ஹைபாட்னியூஸ் டிஸ்டன்ஸ் வந்து இந்த ரெண்டோட டிஸ்டன்ஸை ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்க வேண்டியது. ஸோ இது வந்து ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். பியும் அதே தான், ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம டெரிவேஷனுக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல ஒரு வெக்டோரியல் சம் வேணும் அப்படின்னா வெக்டோரியல் சம் வேணும் எனக்கு இ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சரி, வெக்டர் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாவோ இந்த ஹரிசான்டல் லைனாவோ இருந்தால் எனக்கு ஆட் பண்ணுறது ஈஸி இருக்கும். வேறு ஒரு ஆங்கிளில் இருந்தது அப்படின்னா எனக்கு டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது. வி ஹேவ் டு கோ ஃபார் ரிசால்விங் இன்ட்டு காம்பனன்ட்ஸை. அப்போ காம்பனன்ட்ஸை ரிசால்வ் பண்ணுறதுன்னா இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோ. ஃபஸ்ட்டு இ ப்ளஸ் க்யூ கால்குலேட் பண்ண, அதுக்கு இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோ. எப்போயுமே தீட்டா எந்த இடத்துல லை ஆகிருக்கோ அது வந்து எனக்கு காஸ் தீட்டா காம்பனண்ட்டு. சரியா? அப்போ இது வந்து இ ப்ளஸ் க்யூ காஸ் தீட்டா ஆகிடும். தீட்டா இல்லாத போர்ஷன் அது வந்து சைன் தீட்டா காம்பனண்ட். ஸோ இது வந்து இ ப்ளஸ் க்யூ சைன் தீட்டா ஆகிடும். அதே மாதிரி கீழே இந்த போர்ஷனுக்கு இ மைனஸ் க்யூ கால்குலேட் பண்ணும்போது இதையும் இந்த சைடு ரிசால்வ் பண்ணினா தீட்டா இருக்கிற போர்ஷன் வந்து எனக்கு காஸ் தீட்டா காம்பனண்ட்டு.
தீட்டா இல்லாத போர்ஷன் வந்து sin தீட்டா காம்பனண்ட் ரிசால்வ் பண்ணிக்கோ. இப்போது இந்த ரெண்டு போர்ஷன் வரும்போது இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவல் இன் மேக்னிடியூட் ஆகிடும். இ மைனஸ் கியூ, இ ப்ளஸ் கியூ, இது ரெண்டுமே ஈக்குவல் இன் மேக்னிடியூடு. ஆனால் ஆப்போசிட் இன் டைரக்ஷனால் இந்த வெர்டிகல் காம்போனன்ட்ஸ் கேன்சல் ஆகிடும். ஹரிசாண்டல் காம்போனன்ட்ஸை ஆட் ஆகும். இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம். நான் சொல்லலாம் தீட்டா இருக்கிற போர்ஷன் இ ப்ளஸ் கியூ காஸ் தீட்டா, தீட்டா இல்லாத போர்ஷன் வந்து இ ப்ளஸ் கியூ சைன் தீட்டா. இ மைனஸ் கியூ பார்க்கும்போது அதுதான் தீட்டா இருக்கிறது இ மைனஸ் கியூ காஸ் தீட்டா, இங்கே இ மைனஸ் கியூ சைன் தீட்டா. இப்போ நான் ரெண்டே ரிசால்வ் பண்ணும்போது ஆட் பண்ணுறேன். இங்கே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ சைன் தீட்டா காம்பனன்ட்ஸ் ரெண்டும் கேன்சல் ஆகிடும். காஸ் தீட்டா காம்பனன்ட்ஸ் ரெண்டுமே ஆட் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல இ ப்ளஸ் கியூ இ மைனஸ் கியூ ரெண்டுமே எனக்கு ஈக்குவல் இன் மேக்னிடியூடு இ, அதனால் இ காஸ் தீட்டான்னு வந்துடும். ஓகேயா? இப்போது இ ப்ளஸ் கியூ நம்ம சால்வ் பண்ணலாம். நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு தெரியும். E is equal to Q by 4 pi epsilon naught into R squared. R square இங்கே என்ன வருது? R square இந்த டிஸ்டன்ஸு இந்த சார்ஜுக்கும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க பாயிண்ட்டுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஆகிடும். இது ஈக்குவேஷன் 1 அசைன் பண்ணும். இங்கே கீழே இ மைனஸ் கியூ என்ன வரும்? இது சேம் ரிசல்ட் தான் வரும். Q by 4 pi epsilon naught into root of r square plus a square whole square. இங்கே ரூட்டும் இதுவும் கேன்சல் ஆகிட்டு Q by 4 pi epsilon naught into r square plus a square. இது 2. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா E plus Qவும் E minus Qவும் சேமாக இருக்குது மேக்னிடியூட்லன்னு தெரியும். இப்போது வெர்டிகல் காம்போனன்ட்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டேன். ஹரிசாண்டல் காம்போனன்ட்ஸை ஆட் பண்ணணும். E cos theta. E cos theta ரெண்டு இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 2E cos thetaன்னு கிடைக்கும். ஏன்னா இங்கே நம்ம ரிசால்வ் பண்ணும்போது என்ன சொல்கிறோம், E plus Q equal to E minus Q equal to Eன்னு போட்டுருவோம். ஸோ இப்போ E வெக்டார் தான் நமக்கு டோட்டல் வெக்டார் 2E cos theta. இப்போ டைரக்ஷன் இந்த இடத்துல நம்ம டைரக்ஷன் போடுறோம். இங்கேயும் நம்ம வெக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் வந்துட்டோம். டைரக்ஷன் எப்படி போடுவோம்னா இப்போ E cos theta வந்து எனக்கு இந்த டைரக்ஷனில் இருக்குது. எனக்கு டைரக்ஷன் டைபோல் வந்து மைனஸ் கியூவில் வந்து ப்ளஸ் கியூ வரணும். ஸோ இந்த ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்குது. அதனால் மைனஸ் பி கேப் போடுறேன். இந்த இடத்துல எனக்கு ஈயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈயோட வேல்யூ என்ன தெரியும்? இப்போ தான் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். இ ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ எல்லாமே இ தான். ஸோ Q by 4 pi epsilon naught into r square plus a square. இந்த வேல்யூ எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண 3ல் சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? 2 இன்ட்டு ஈக்கான வேல்யூ, இது ஈக்கான வேல்யூ, இது வந்து காஸ் தீட்டா இன்ட்டு மைனஸ் பி கேப்பை. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் நம்ம பார்த்தோம்னா காஸ் தீட்டாங்கிறது எப்படி கேல்குலேட் பண்ண முடியும்? தீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அப்போது தீட்டாக்கு அட்ஜசன்ட் சைடு எனக்கு ஏ. ஸோ ஏ பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். காஸ் தீட்டா போட்டாச்சு, இது ஈயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போது இது பவர் 1, இது பவர் ஹாஃப். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணு. 1 + ½ 3/2. இங்கே 3/2ன்னு போடும். மேலே நமக்கு இங்கே இந்த நியூமரேட்டரில் 2AQன்னு இருக்குது. 2AQன்னு வந்தாலே டிஸ்டன்ஸு இன்ட்டு சார்ஜ் அப்படின்னாலே நமக்கு டைபோல் ஞாபகம் வந்துடணும். ஸோ பியோட மேக்னிடியூடு இங்கே மைனஸ் பி கேப்பை 4 pi epsilon இங்கே r square plus a square பவர் 3/2. இப்போ இஃப் ஆர் இஸ் ஃபார் கிரேட்டர் தென் ஏ அப்படின்னா we can do a square. ஸோ ஆர் ஸ்கொயர் பவர் 3/2 வரும். இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஆர் கியூப் வந்துடும். ஓகே, இப்போது E is equal to E vector equal to minus K into Kங்கிறது இட்ஸ் நத்திங் பட் நமக்கு தெரியும் 1/4 pi epsilon naught. K சப்ஸ்டியூட் பண்ணிக்க, பிக்கப் அதே தான் வரும். கீழே வந்து ஆர் கியூப். இதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் due to electric dipole at a point on the equatorial line.
Thank you, students.